நீ என்னை அழைத்த எல்லா முறையும் நான் கேட்டிருக்கின்றேன். உன் நெஞ்சத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த வருத்தங்களையும் நான் உணர்ந்திருக்கின்றேன். பழனி மலையிலிருந்து இப்பொழுது உன் வீட்டுக்கே வந்திருக்கின்றேன் என்றால் 2 முக்கிய செய்திகளை உடனே உன்னிடம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக. முதல் செய்தியை சொல்கின்றேன். நீ பயந்ததும் பதட்டத்துடன் இருப்பதும் நிச்சயமாக தேவையில்லாத ஒன்று. உன் வாழ்க்கையின் மிக மோசமான நிலை எல்லாம் இக்கணத்தோடு முடிவடைந்து விட்டது. இந்த முருகனுடைய அருள் உன் வீட்டு வாசலை தேடி வந்து விட்டது. இனி எந்த தீர்வுகளும் தாமதமாகாது. இதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய முதல் செய்தி. நீ என் பெயரை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் பழனியில் நான் உனக்காக மண்டல பூஜையே செய்கின்றேன். உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் எழுதி வைக்கின்றேன். இன்று அந்த காகிதங்களை எல்லாம் காட்டில் விடுகின்றேன். ஏனென்றால் அதற்கு நான் பதில் கொடுக்கக்கூடிய நேரமும் தீர்வு கொடுக்கக்கூடிய நேரமும் இப்பொழுது வந்து விட்டது. உன் வாழ்க்கை உன்னை சோதித்தது உண்மைதான். நீ அழுத காலங்கள் உண்மைதான். ஆனால் அவை அனைத்தும் இக்கணத்தோடு முடிந்தது என்பதும் கூட உண்மை. இனிய செய்திகளின் காலம் இப்பொழுது ஆரம்பம். நீ விரும்பும் நல்ல விஷயம் இன்னும் ஓரிரு நாட்களில் உன்னுடைய கரத்தை வந்து அடையும். உன்னுடைய இந்த முழு வாழ்க்கையை ஒரு புத்தம் புதிய பாதையில் நகரப்போகின்றது. பழைய கவலைகளுடைய கதவுகளை எல்லாம் மூடிக்கொண்டு இப்பொழுது விடை பெறும். இப்பொழுது திறக்கப் போகின்ற அந்த புத்தம் புதிய கதவு உனக்கான அதிர்ஷ்டத்தினுடைய வாசல். மிக நிம்மதியான வாழ்வை தான் நான் உனக்கு தரப்போகின்றேன். இரண்டாவது செய்தி உன்னுடைய வாழ்க்கையை வேரோடு மாற்றக்கூடிய செய்தி. தவறாமல் நீ அந்த நல்ல செய்தியை கேட்கத்தான் போகின்றாய். நீ நினைக்காதபடி அதிர்ஷ்ட வாய்ப்பு உன்னை தேடி வரப்போகின்றது. இது நான் உனக்கு அளிக்கப் போகின்ற அருள் பரிசு. இனியும் நீ யார் மூலமாகவும் எதன் மூலமாகவும் பாதிக்கப்படுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். மற்றவர்கள் சொன்ன வாக்குகளால் அல்ல, இது இந்த முருகன் உனக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாக்கு. பழனி முருகனின் அருள் குறியாக உன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை விரைவாக திருப்ப இப்பொழுது வந்திருக்கின்றது. உன் கனவில் நான் வந்தால் உன் வாழ்க்கையில் எந்த கவலையும் இனி இல்லை என்பதன் அர்த்தம். உனக்கு வரும் அருள் தகவல் அது. புதுமை நிறைந்த நாள்களுக்கு முருகன் உன்னை அழகாக வரவேற்கின்றேன் என்பதை தெரிந்து கொள். உன் முயற்சிகள் எதுவுமே வீண் போகவில்லை. நீ எழுதிய திட்டங்கள் அனைத்தையும் நான் வாசித்திருக்கின்றேன். எல்லாமே பழனி திருக்கோவிலின் பூஜை என்கின்ற பக்கத்தில் பதியப்பட்டு விட்டது. உனக்கான நல்ல நேரம் இக்கணம் முதல் ஆரம்பமாகியும் இருக்கின்றது. முன்னால் நடந்ததை விட நன்மை நிறைந்த வாழ்க்கை இப்பொழுது பின்னால் காத்திருக்கின்றது. தடை வந்த வழியெல்லாம் திறந்துவிடப்பட்டிருக்கின்றது. முருகன், நான் சொல்கின்றேன், உன்னதமான அருள் இப்பொழுது என்னுடைய பாதங்களில் முழு மனதோடு நீ நம்பிக்கை மட்டும் வைத்தால் போதும். உனக்கு தேவையான எல்லா நன்மைகளும் உன் வீட்டு வாசலை தேடி வந்து நிற்கும். எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கவலை கொடுத்ததோ, கஷ்டத்தை கொடுத்ததோ, மன நிம்மதியை இழக்க செய்ததோ, அதே விஷயங்கள் எல்லாம் உனக்கு நிம்மதியை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க, மன நிறைவை கொடுக்க காத்து கொண்டிருக்கும். என்னுடைய அருள் போதும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்க. உன் மனம் எதையெல்லாம் விரும்பியதோ அதையெல்லாம் இனிமேல் நிச்சயம் நீ அடைவாய். உன் இலக்கு எதுவோ அந்த இலக்கை நீ சுலபமாக எட்டியும் பிடிப்பாய். வெற்றி மணி ஓசை உன் செவிகளில் இனி கேட்டுக்கொண்டே இருக்கும். முக்காலமும் இந்த முருகன் துணை நின்று உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றுவேன். எக்காலமும் என்னை மனதில் நினைத்து கொண்டு உன்னுடைய வழிபாட்டை நீ செய். அதுவே போதும் உன் வாழ்க்கை சிறப்பாக மாற. நல்லது நடக்கும்.